தமிழ் பண்பாடு வலையொலி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர்கள் கொண்டாட வேண்டிய தமிழ் மூதறிஞர் முதுமுனைவர் மருதநாயகம் ஐயா அவர்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். தமிழில் இன்றைக்கு ஆழங்கால்பட்ட ஆய்வுகளை வெளியில் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவர் தொடக்கத்தில் ஆங்கில பேராசிரியர், திருச்சி தூய வளனார் கல்லூரியில் ஆங்கில இலக்கியம் பயின்று அங்கேயே 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கில பேராசிரியராக இருந்து, நடுவண் பல்கலைக்கழகம் புதுச்சேரியில் ஆங்கில பேராசிரியராக, புதுவை பண்பாட்டு மையத்தில் இயக்குநராக 3 ஆண்டுகள், இப்படி பல்வேறு நிறுவனங்களில் அவர் பணிபுரிந்தவர். அதற்காக நாம் அவரை இங்கே பேசவில்லை. அவர் தமிழ் இலக்கியம், ஆங்கில இலக்கியம், அமெரிக்க இலக்கியம் இவற்றில் முறையே சென்னை காமராசர் அமெரிக்க நாட்டு ஹவாய் பல்கலைக்கழகங்களில் முதுகலை பட்டம் வாங்கியவர். அதற்காக நாம் அவரை இங்கே பேசவில்லை. தமிழ் செவ்வியல் இலக்கியங்கள் ஒப்பியர் பார்வை என்கிற தலைப்பிலே முதுமுனைவர் பட்டத்தை புதுவை பல்கலைக்கழகத்தில் பெற்றவர். அதற்காக நாம் அவரை பற்றி இங்கே நாம் பேசவில்லை நண்பர்களே. மிகச்சிறந்த ஆய்வுத்தகைஞராக நீங்கள் மொரீஷியஸில் இருக்கக்கூடிய மகாத்மா காந்தி உயர்கல்வி நிறுவனத்தில் ஆய்வாளராக இருந்தவர். கனடாவில் இருக்கக்கூடிய கால்டன் பல்கலைக்கழகம், பிரெஞ்சு ரென் பல்கலைக்கழகம், ரீயூனியன் பல்கலைக்கழகம், ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம், லண்டன் பல்கலைக்கழகம், ஜெர்மனி ஹைடல்பர்க் பல்கலைக்கழகம், அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், இப்படி பல்வேறு பல்கலைக்கழகங்களிலே அவர் போய் மிகச்சிறந்த ஆய்வுரைகளை ஆற்றியிருக்கிறார். தமிழினுடைய பெருமைகளை உலக பல்கலைக்கழகங்களில் நிறைய பேசியிருக்கிறார். வாஷிங்டன், பால்டிமோர், இந்த மாதிரி ஊர்களில் நிறைய கருத்தரங்குகளில் புறநானூறு பற்றி, திருக்குறள் பற்றி, தனிநாடிகளாரை பற்றி இப்படியெல்லாம் அவர் நிறைய எழுதியிருக்கிறார் நண்பர்களே. அதுக்காகலாம் கூட நாம் அவரை இங்கே பாராட்டி பேசவில்லை. பிறகு எதற்காக நாம் அவரை பாராட்டுகிறோம்? கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். கிழக்கும் மேற்குங்கிற நூல், தமிழினுடைய செவ்வியல் தகுதி, திறனாய்வாளர் தேப்போமி, மேலை நோக்கில் தமிழ் கவிதை, சங்கச்சான்றோர் முதல் சிற்பி வரை, புதுப்பார்வையில் புறநானூறு. இந்த புதுப்பார்வையில் புறநானூறு குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்று. நாம் இன்றைக்கு அவரை பற்றி பேசுவதற்கு முக்கியமான காரணிகளில் இந்த நூல் ஒன்று நண்பர்களே. ஏன்னா இந்த புறநானூறு எப்படி ஐரோப்பிய இலக்கியங்களுக்கு மூலமாக இருந்தது என்பதை நுட்பமாக அந்த நூலை இவர் பேசுவார். அயோத்திதாசருடைய சொல்லாடல், பாவாணருடைய சொல்லாய்வுகள், சங்க இலக்கிய ஆய்வுகள், இப்படியெல்லாம் வள்ளலார் முதல் சிற்பி வரை எப்படி இந்த மேலை இலக்கியங்களுக்கு நம்முடைய தமிழ் சான்றாக இருந்திருக்குது, அடியாக இருந்திருக்கு என்பதை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். நிறைய நூல்கள் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட நூல்கள் அவர் மொழிபெயர்த்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அவருடைய அந்த நூல்களில் என்னுடைய மனதை கவர்ந்த நூல் என்று பிறமொழி இலக்கியங்களில் தமிழ் இலக்கியத்தின் தாக்கம்ங்கிற நூலை நான் சுட்டி காட்டுவேன் நண்பர்களே. எப்படி மேலை மெய்யியலுக்கு வழிகாட்டிய வள்ளுவம் எழுதினார், அதுபோல் அதை பற்றி நான் இந்த பொழிவில் பேசுவேன் நண்பர்களே. மருதநாயகம் ஐயா அவர்களுடைய மொழிபெயர்ப்புகள் மட்டுமில்லை நண்பர்களே, அவர் தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். அது ரொம்ப தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. புறநானூறாக இருக்கட்டும், முதுமுடிக்காஞ்சியாக இருக்கட்டும், சங்க இலக்கியங்கள் முத்தலாயிரமாக இருக்கட்டும், இப்படி இங்கிருந்து அங்கு அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். முழுமையாக புறநானூறு மொழிபெயர்த்திருக்கிறார். பாரதியாரை, பாரதிதாசனை, வாணிதாசனை, இப்படி ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர். குலோத்துங்கன் கவிதைகளை, சிற்பியனுடைய கவிதைகளை, இப்படி அவர் ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பாளர் என்பதை விட அவர் மிகச்சிறந்த ஆய்வாளர் என்பது தான் நாம் இன்றைக்கு அவரை கொண்டாடுவதற்கு காரணமாக இருக்கிறது நண்பர்களே. அப்படி என்ன அவர் ஆய்வுகளை செய்திருக்கிறார்? எல்லோரும் என்ன செய்வார்கள், எப்படி ஐரோப்பிய இலக்கியங்களும் தமிழ் இலக்கியங்களும் இருக்கின்றன என்று ஒப்பிடுவார்கள். எல்லோரும் எப்படி என்ன செய்வார்கள், கம்பனும் செல்லியும் எப்படி ஒன்றாக இருக்கிறது என்று ஒப்பிடுவார்கள். ஆனால் மருதநாயகம் ஐயா அவர்கள் மட்டும்தான், அவர் போகிற போக்கில் சொல்லிவிட்டு போகிற அறிஞரும் இல்லை. அது நீங்கள் ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும். தொல்காப்பிய செம்பதிப்பை சமீபத்தில் வெளியிட்டார். எல்லோரும் நம்ம 1610 நூற்பாக்கள் இருக்கின்றன என்று சொல்லி கொண்டிருந்த போது இவையெல்லாம் இடைச்சர்கள் என்பதை கலைந்துவிட்டு, இல்லை 1562 நூற்பாக்கள் தான் என்று இந்த 21ஆவது நூற்றாண்டில் தமிழ் கூறும் நல்வுலக்கு அறிவித்த மாபெரும் அறிஞர் என்றே நாம் அவரை சொல்ல வேண்டும். நாம் தமிழகம் அவரை ஏன் கொண்டாட வேண்டும் என்பதற்கு பல காரணிகள் இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மருதநாயகம் சிந்தனை பள்ளி என்றே நாம் அதை சொல்லலாம். ஸ்கூல் ஆஃப் தாட். அவருடைய ஸ்கூல் ஆஃப் தாட் என்ன என்பதையும் நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன் நண்பர்களே. எப்படி ஹோமருடைய இலக்கியங்களுக்கு தமிழ் மூலமாக இருந்தது, எப்படி செனகாவுடைய அரண் இலக்கியங்களுக்கு எப்படி திருக்குறள் அடிப்படையாக இருந்தது என்பதை பற்றியெல்லாம் அவர் மிகச்சிறந்த ஆழங்கால்பட ஆய்வுகளை முன்வைத்தவர்.
அதை தான் நாம் அங்கே நுணுக்கமாக கவனிக்கிறோம், மிக மிக நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே. நீங்கள் அவருடைய படைப்புகள் மேலோட்டமாக இருப்பது இல்லை நண்பர்களே. மிக நுட்பமாக தோண்டி துருவி பாய்த்து ஏதோ கைமிராபின் இருக்கிறார். எனக்கு தெரிந்து இந்த கைமிராபினை அதிகமாக மேற்கோள் காட்டக்கூடியவர் ஐயா அவர்கள் தான். எப்படி இந்த கிரேக்கம், இந்த ஹீப்ரு போன்ற மொழிகளுக்கெல்லாம் இது மூலமாக இருக்கிறது என்பதை வேறு சொல் ஆய்வில் பலரும் சொல்லுவார்கள். ஆனால் அந்த இலக்கிய திறனாய்வு கோட்பாடு அடிப்படையில் எப்படி இந்த ஹீப்ருவில் இருக்கக்கூடிய விவிலியத்தில் சாங் ஆஃப் சாங்ஸ் என சொல்லப்படுகிற அந்த சங்கீதத்தில் எப்படி அகநானூற்று கூறுகள், தமிழ் அக இலக்கிய கூறுகள் மிகுதியாக இருக்கின்றன என்று அந்த கைமிராபினுடைய அந்த சான்றுகளோடு அவர் விளக்குகிற பாங்கு இருக்கிறதே நம்மை வியப்பின் விளிம்பில் நிறுத்தக்கூடிய ஆய்வு. அதே போல் அவர் இந்த செனகாவை பற்றி பேசுகிற போது ரொம்ப நுட்பமாக பேசுவார். இந்த மாதிரி தமிழர்களுடைய இந்த வணிகம் அங்கே எந்த அளவு பரவி இருந்தது, அப்படி தமிழர்களுடைய வணிகம் அங்கே பரவி இந்த காலத்தில் இவர்களுக்கும் அவர்களுக்கும் எப்படி தொடர்பு இருந்தது. நீங்கள் பிரெஞ்சு நாட்டில் 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பிரான்சுவா வாலண்டின் என்பவர் செனகாவுடைய சில படைப்புகளுடைய வள்ளுவரை பற்றிய குறிப்புகள் இருக்கின்றன என குறிப்பிடுகிறார் என்பதை சான்றாதாரத்தோடு காட்டி, திருக்குறள் அந்த காலத்திலேயே ரோமானியர்களுக்கு கிடைத்தது, அங்கே திருக்குறள் சென்ற செனகா திருக்குறளை அடிப்படையாக கொண்டு இவர் எழுதினார் என கூறுகிற போது இதைத்தான் நாம் மருதநாயகம் சிந்தனை பிள்ளை என குறிப்பிடுகிறோம். அந்த அளவுக்கு அவர் எப்படி கைமிராபினை வைத்துக்கொண்டு அந்த மேலை இலக்கியங்களில் தமிழ் தாக்கம் இருக்கிறத குறிப்பிட்டாரோ அதுபோல் நண்பர்களே, அதே போலவே வடமொழியில் பாசகவியில் எப்படி நம்முடைய தமிழ் இலக்கியத்துடைய தாக்கம் இருக்கிறது. அப்போது ஒன்றை சொல்ல வருகிற போதே அவர் நுட்பமாக பேசுவார். பர்னலாக இருந்தாலும் சரி, மேனாட்டு வடமொழி அறிஞர் இங்கால்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அறிஞர்களை கொண்டு இவர்கள் குறிப்பிடுகிறார்கள், இதெல்லாம் இந்த தமிழ் இலக்கியத்தினுடைய தாக்கமாக இருக்க முடியும் என்று அவர் அந்த காளிதாசன்ட்ட எப்படி தமிழ் தாக்கம் இருக்கிறது. அதைவிட நண்பர்களே, நாம் ஏன் இன்றைக்கு கொண்டாடுகிறோம் என்றால், நம்முடைய இலக்கவனார் திருவள்ளுவர் அவர்கள் ஒரு நூலை எழுதியிருக்கிறார், சமஸ்கிருதம் செம்மொழி அன்று. எப்படி மருதநாயகம் பல நூல்கள் அதை குறிப்பிடுகிறார். ஒரு உலகம் தழுவிய தன்மை இருக்க வேண்டும், ஒரு யூனிவர்சாலிட்டி இருக்க வேண்டும், அது இல்லையே. அங்கே ஒரு இலக்கியத்துக்கான அடிப்படை அந்த மொழியில் அந்த இலக்கியம் தோங்கிட்டு இருக்க வேண்டும். இது தாந்தேவிலிருந்தும் ஹோமரில் இருந்தும் தோன்றியது தான் அங்கே இருக்கக்கூடிய இந்த பாரதமும் இந்த ராமாயணமும்னு அவர் சான்றாதாரங்களோடு, ஐரோப்பிய அறிஞர்களுடைய சான்றாதாரங்களோடு நிறுவுவார் நண்பர்களே. நாம் எப்போவுமே இதுவரையிலையும் தற்காப்பில் தான் ஆய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஐயா அவர்கள் அந்த மேனாட்டு அறிஞர்களுடைய அந்த சான்றுகளோடு அடிக்கிறார். எந்த காலத்தும் இது பேச்சு வழக்கில் இருந்ததில்லை. எப்படி மனுநீதி இந்த அறத்துப்பாலுக்கு பொருத்தமாக இருக்க முடியும்? ஒரு சமூகத்தை கூறு போடுகிற ஒரு இலக்கியம், யூனிவர்சாலிட்டியை பற்றி பேசாத இலக்கியம், அல்லது அந்த தனித்தன்மை இல்லாத இலக்கியம் எப்படி செவியல் இலக்கியமாக இருக்க முடியும்? உலகம் தழிய தன்மை அந்த நூலில் கிடையாது. இருக்கிற சமூகத்தை கூறு போடுகிற தன்மை தான் அங்கே இருக்கிறது. அங்கே இருந்து ஒரிஜினலாக தோன்றிய இலக்கியங்கள் இல்லை. எப்படியெல்லாம் பிற மொழிகளிலிருந்து அவர்கள் மொழிபெயர்த்து வைத்திருக்கிறார்கள். இங்கே கோவர்னு ஒருத்தர் அந்த செலக்டட் சாங்ஸ் ஆஃப் டிராவிடியன் லாங்குவேஜஸ் போட்டிருப்பார். அதை 40 பக்கம் 300 எழுதுவார். எப்படி இந்த திராவிட மொழிகளிலிருந்து அவர்கள் மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டார்கள். அப்போ இந்திய நாட்டில் பேசப்பட்ட பேச்சு வழக்காற்றில் இருந்த இலக்கியங்களிலிருந்து மொழிபெயர்த்து இவர்கள் வைத்துக்கொண்டு எப்படி இருக்க முடியும்? இப்படி பல்வேறு நுட்பங்களை இப்போ நீங்கள் கதாசப்த சதி வடமொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பிராகிருதத்தில் இருக்குது. பிராகிருதம் எப்படி சமஸ்கிருதமாக இருக்க முடியும்? பிராகிருத மொழியிலேயே சமஸ்கிருதத்தை கலந்து எழுதினால் அவர்கள் உயிரோடு கொளுத்து என்று சொல்லுகிற அளவுக்கு அங்கே சமஸ்கிருத எதிர்ப்பு இருக்கிறதே. நம்மிடம் அந்த பிராகிருதத்தையே சமஸ்கிருதம் என மாற்றிக்கூறலாமா? அது ஒரு நியாயம் இருக்கிறதா? நண்பர்களே, இதனால் தான் நாம் சொன்னோம், முனைவர் மருதநாயகம் இருக்கிறார்களே, முதுமுனைவர் மருதநாயகம் இருக்கிறார்களே, அவள் ஒரு தமிழ் வழி சிந்தனையாளர், மிகச்சிறந்த ஆங்கில பேராசிரியர், 20க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்கள் எழுதியிருக்கார். தமிழ் அழகியல் அவருடைய நூல் குறிப்பிடத்தகுந்தது. அதற்காகவெல்லாம் நாம் அவரை பெருமையாக இங்கே பேசவில்லை. அவர் இந்த தமிழ் இலக்கியங்கள் தான் உலக இலக்கியங்களுக்கு மூலமாக இருக்கின்றன. எந்தெந்த கூறுகள் அங்கே இருக்கின்றன? இலக்கிய கோட்பாட்டு அடிப்படையில், அப்போ இந்த அழகியல் கோட்பாட்டு அடிப்படையில், அப்போது இந்த பேச்சு வழக்கில் இந்த திணை சமுதாயமாக இருந்த இந்த தமிழ் சமூகம்தான் உலக இலக்கியங்களுக்கு முன்னோடியாக இருந்தது என்பதை குறிப்பிடுகிற ஒரு செம்மாந்த அறிஞராக நாம் இன்றைக்கு முனைவர் மருதநாயகம் அவர்களை குறிப்பிட வேண்டும் நண்பர்களே. தமிழர்கள் கொண்டாட வேண்டிய அறிஞர் அவர். திருச்சிராப்பள்ளியை சார்ந்தவர், என்னுடைய துறைத்தலைவர் அந்த ஆறுமையா அவருடைய தமையனார். அதற்காகவெல்லாம் நான் இங்கே அவரை பற்றி பேச வேண்டும் என்று எண்ணவில்லை நண்பர்களே.
ஐயாப்பா மருதநாயகத்தினுடைய நூல்கள், அவருடைய அந்த சிந்தனை பள்ளியே தனித்தன்மை வாய்ந்தது. இன்றைக்கு தமிழ் செவ்வியல் இலக்கியம் எப்படி உலக செவ்வியல் இலக்கியங்களுக்கு முன்னோடியாக இருக்கிறது என்பதை அவர் குறிப்பிட்டு காட்டுகிறார். ஆங்காங்கே சான்றுகளோடு நிறுவுகிறார். யாரும் அதை மறுக்க இன்றைக்கு முன்வர முடியாத அளவுக்கு அவர் சான்று காந்தார்களை தருகிறார். அதனாலே தான் நான் சொல்லுகிறேன், முனைவர் ப. மருதநாயகம் அவர்கள் தமிழர்களால் கொண்டாடப்பட வேண்டியவர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகள், அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் அவருடைய நூல்கள் பாடமாக வைக்க வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆய்வாளர்களுக்கு அவருடைய நூல்கள் ஆய்வுக்கு சான்றாக, குறைந்தபட்சம் அந்த மேலை இலக்கியத்தினுடைய தாக்கம் முதுகலை அல்லது முனைவர் பட்டம், இந்த ஆய்வு நெறிமுறைகள், அந்த ஆய்வு நெறிமுறைகளுக்கு அல்லது அந்த ஆய்வியலுக்கு பாடமாக வைக்கப்பட வேண்டிய நூல் அது. அப்பொழுதுதான் நண்பர்களே நாம் நம்முடைய ஆய்வாளர்களை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல முடியும். உலக இலக்கியங்களுக்கு தமிழ் எப்படி வேறாக இருக்கிறது என்பதை இந்த சமூகம் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல வேண்டும். மருதநாயகம் ஐயா அவர்கள் வாழ்கிற போதே நாம் வாழ்கிறோம் என்பதே நமக்கு பெருமையாக இருக்கிறது. தமிழ்நாட்டு பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அவரை அழைத்து கொண்டாட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கல்லூரிகளிலும் அவரை கூப்பிட்டு கொண்டாட வேண்டும். இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பேரறிஞராக, பெரிய தமிழ் ஆளுமையாக, அவருக்கு இந்த ஆங்கில புலத்திலேருந்து அவர் வந்ததனால் மிகப்பெரிய நுட்பமான ஆய்வு தரத்தோடு தருபவராக இருப்பதை நாம் கவனிக்கிறோம் நண்பர்களே. அந்த வகையிலே ப. மருதநாயகம் அவர்கள் இந்த தமிழ் சமூகம் புறக்கணித்திருக்கிற ஒரு மனிதராக நான் பார்க்கிறேன். இந்த தமிழ் சமூகம் அவரை கொண்டாட வேண்டும், அவருக்கு விழா எடுக்க வேண்டும். தமிழக அரசு இது போன்ற அறிஞர்களை தேடி தேடி பாராட்ட வேண்டும். அவர்களுக்கு தனியான விருதுகளை தர வேண்டும். தாமரை தெரு விருது நடுவண் அரசு தருவது போல தமிழக அரசு ஐயா மருதநாயகம் அவர்களுக்கு தனியாக தமிழ்நாடு தாமரை திரு விருது, பத்மஸ்ரீ விருது மாதிரியான விருதுகளை தந்து பாராட்ட வேண்டும். அவருக்கு பணமுடிப்பு தந்து தமிழக அரசு பாராட்ட வேண்டும். அவர்களுடைய நூல்களை எல்லாம் தமிழக அரசு வெளியிட வேண்டும். அந்த அளவுக்கு ஒரு தமிழ் வழி சிந்தனையாளராக இருக்கிறார். அவருடைய ஆய்வுகள் நாளும் நாளும் புதிதாக வந்திருக்கின்றன. நாம் அடுத்தடுத்த பொழிவுகளிலே அவருடைய நூல்களில் இருக்கக்கூடிய சிறப்புகளை பேசுவோம். நன்றி.